பொன்னினாதி பார்க்கணும் பொழுதுக்குள்ள கண்ணி பெண்கள் காணணும் போல You're the character, one of the on stage. Here we are presenting the very great king, Arunmozhivarman. Wow, what a majestic walk. Here, Alvarkadiyar. Here, Madurandagan on stage. He the pillar of the family. Give a very big hand to our queen Nandini. Audience, kindly give a very big round of applause to our queen Nandini. And Sundarai. It's a very big iconic moment. வருக இளவரசி, உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது. தஞ்சை கோட்டையில் தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையா? ஆணிப்பொன் அரியணையில் வைத்திருப்பதாக அல்லவா சொன்னார்கள்? பொன்தான், கொஞ்சம் மூத்த பொன். பழைய பொண்ணுக்கு மதிப்பு மிகுதி. பொன்னில் செய்து போட்டாலும் விலங்கு விலங்கு தானே. அந்த விலங்கின் சாவி நம் கையில் தானே இருக்கிறது. இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா? பாருங்கள். அடிக்கிறதை பார்த்தால் அறிவானவர் போலதான் தெரிகிறது. நீரே சொல்லும், விஷ்ணு பெரியவரா சிவன் பெரியவரா? நானே இருவரையும் வணங்கி கேட்டு பார்த்தேன். இருவரும் ஒரே உயரம்தான். பிரம்மாவிடம் சென்று நேரில் கேட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயில மண்ணு என்றார். இந்த மணிமுடியை என் சிறிய தந்தை மதுராந்தக தேவருக்கு அளிக்கிறேன். அருள்மொழி, வேண்டாம். எனக்கு அதற்கு தகுதி இல்லை. நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டவன். பேராசைதான் அரசர்களுக்கு அழகு. இந்த பாரத நாட்டையே நாம் வெல்ல வேண்டும். இமயத்தில் புலிக்கொடி பறக்க வேண்டும். காவேரி தாயால் இந்த மண் செழிக்க வேண்டும். இங்கே உணவு பெருக வேண்டும். கல்வி சிறக்க வேண்டும். வழிகாட்டியாக பழுவேட்டரையர் தாத்தா இருப்பார்.